2024 வந்து இரண்டாவது எம்சிக்கு பார்ப்போம். கேள்வி வந்து கார்போஹைட்ரேட்டுகளை பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது என்று கேட்டிருக்காங்க. முதலாவது விடையை பார்த்தோம் அப்படின்னா இரு குளுக்கோஸ் மூலக்கூறுகளிடையில் நடைபெறும் ஒடுக்கல் தாக்கத்தினால் ஒரு தாழ்த்தாம் வெள்ள மூலக்கூறு உருவாகிறது. இப்ப இதுல வந்து பேசிக் என்னன்னா இரண்டு ஒரு சக்கரைட்டுகள் சேர்ந்து இரு சக்கரைட்டுகளை உருவாக்கும். இந்த இரு சக்கரைட்டுகள்ல தாழ்த்தும் வெள்ளங்கள் தாழ்த்தா வெள்ளங்கள் என்று ரெண்டு வகை இருக்கு. இந்த தாழ்த்தா வெள்ளத்துல வந்து சுக்ரோஸ் உதாரணமா சொல்லலாம். அதோட தாழ்த்தும் வெள்ளத்துல வந்து மோல்டோஸும் லெக்டோஸும் சொல்லலாம். இந்த குளுக்கோஸும் சேர்ந்து அந்த ஒடுக்கல் தாக்கத்துல உருவாகிற வெள்ளம் வந்து மோல்டோஸ், அது ஒரு தாழ்த்தும் வெள்ளம். அதே மாதிரி குளுக்கோஸும் கலெக்டோஸும் சேர்ந்து உருவாகிறது லெக்டோஸ், அதுவும் ஒரு தாழ்த்தும் வெள்ளம். ஆனா இந்த சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து உருவாகிறது, அது ஒரு தாழ்த்தா வெள்ளம். அந்த கூற்று பிழையலாம். இரு குளுக்கோஸ் மூலக்கூறுகள் நடைபெறும் ஒடுக்கல் தாக்கத்தினால் ஒரு தாழ்த்தும் வெள்ளமான மோல்டோஸ் தான் உருவாகுது. இங்க வந்து ஒரு தாழ்த்தா வெள்ள மூலக்கூறு என்று சொல்றது பிழை. அப்ப இந்த முதலாவது கூற்று பிழையாக இருக்கும். இரண்டாவது வந்து கலக்டோசு ஒரு கீட்ரோசு வெள்ளமாகும் என்றது பிழை. ஏனென்றா கீட்ரோஸ்ல வந்து ஃப்ரக்டோசு தான் ஒரு கீட்ரோசு வெள்ளம். கலக்டோஸும் அந்த குளுக்கோஸும் வந்து ஒரு அல்டோசு வெள்ளமாக சொல்லுவோம். அதனால இந்த இரண்டாவது கூற்றும் பிழை. அடுத்து வந்து குளுக்கோசமைன் பங்கசுக்களின் சேமிப்பு கூறுகளின் ஒரு பாத்து ஆகும். இது வந்து பிழை. இந்த குளுக்கோசமைன் என்றது ஒரு அந்த கைட்டின், அது சேமிப்பு கூறு அல்ல. பங்கசுக்கள்லையும் விலங்குகளையும் காணப்படுற பங்கசுகள்ல கலச்சுவர்லையும் விலங்குகள்ல அந்த புறவான் கூட்லையும் வந்து இந்த சேமிப்பு கட்டமைப்பு கூறாக காணப்படும். அது கைட்டின், அதுல ஒரு பார்த்து தான் குளுக்கோசமைன். இங்க வந்து பங்கசுகளின் சேமிப்பு கூறு என்று சொல்றது பிழை. சரியா? அது பங்கசுகளின் சேமிப்பு கூறு வந்து கிளைகோஜன், அதுல ஒரு பார்த்து வந்து குளுக்கோஸ். சரியா? அதனால இங்க பிழை, சேமிப்பு கூறுன்றது பிழை. அடுத்தது வந்து கலெக்டிரோனிக் அமிலமானது தாவரங்களின் கட்டமைப்பு பல்சக்கரைட்டின் ஒரு பாத்தாகும். சரி, அந்த ஆன்சர் சரி. கலெக்டிரோனிக் அமிலமானது தாவர கலெக்டிரோ நடுமன்றத்தின் ஒரு கட்டமைப்பு கூறு, அது பல்சக்கரைட்டு தான். அந்த பல்சக்கரைட்டு ஒரு பாத்து தான் இந்த கலெக்டிரோனிக் அமிலம். அப்படின்னா அந்த கூற்று சரி. அப்ப ஆன்சர் வந்து நாலாவது. அடுத்த விடையையும் வாசிப்போம். ஒரு அறிவுக்கு தானே. இப்ப 2024 வந்து அப்ப அடுத்த வருஷம் வரக்கூடியது வாய்ப்பு தான். நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸை தான் பார்க்க போறோம். அடுத்து வந்து அரைக்கெல்லுலோஸ் ஆனது திரியோஸ் மற்றும் பெண்டோசு என்பவற்றால் ஆக்கப்பட்ட கிளை கொண்ட பல்சக்கரைட்டுகள் ஆகும். இந்த அரை செல்லுலோஸ் வந்து கிளை கொண்ட பல்சக்கரைட்டு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா பென்டோஸ் மற்றும் ஹெக்ஸோஸ் என்பவற்றால் ஆக்கப்பட்டது. இங்க வந்து த்ரியோஸ் என்று சொல்றது பிழை. சரியா? ஆகவே இரண்டாவது கேள்விக்கு வந்து நான்காவது ஆன்சர்.